सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज नंबर 262 श्लोकम 435 436 ब्रह्मानंदरसास्वादः आसक्तचित्ततया यते अंतर्बहिरविज्ञानम् जीवन्मुक्तस्य लक्षणः जीवन्मुक्तस्य लक्षणम् देहेन्द्रियादौ कर्तव्यः ममाहं भाववर्जितः औदासीन्येन यत्तिष्ठेत् स जीवन्मुक्त इष्यते जीवन्मुक्तस्य लक्षणम जीवन्मुक्तस्य इष्यते அப்படின்னு பிறவியோடைய நோக்கம் மனுஷ ஜென்மம் எது துர்லபமாக இருக்கிறதோ அந்த மனுஷ ஜென்மத்துடைய கோல் என்னது அப்படின்னா ஜீவன் முக்தி அல்லது மோக்ஷம். மோக்ஷம்னா என்னன்னு இப்போ கேட்கப்படாது, டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்போ எது மோக்ஷம் அப்படிங்கிறத படித்தோமோ அதையே நேச்சுரலாக ஜீவன் முக்தனுக்கு மோட்சம் அடைந்தவன்கிட்ட அந்த லட்சணமெல்லாம் இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த லட்சணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது முன்னால் நமக்கு இது ஒரு இலக்காக அமையிறது, அமைஞ்ச இலக்கானது உறுதி ஆகிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஜர்னியில் பலவிதமான இண்டிகேட்டர்ஸ், ஒரு அடையாளம், ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கிறதுக்கு, அடுத்த வாழை ஜட்ஜ் பண்ணுறது இல்லாமல் நம்மளை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா நிறையா விஷயத்தில் எனி பர்சியூட் எந்த விதமான வேலை பண்ணாலும் அதில் என்ன ப்ராக்ரஸ் இருக்குது, நான் எப்படி இருக்கேன், ஏதாவது இருக்கா, பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற புத்தியில் நம்ம பழக்கப்பட்டதுனால இதெல்லாம் சொல்லப்படுறது. இந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன பியூட்டி அப்படின்னா, எது ஞானம்னு சொல்கிறோமோ அதுவே ஞான பலன், எது பலனோ அதுவே அடைய வேண்டியது, அதுவே ஞானம். ஞானத்துக்கு பிறகு ஏதோ ஒன்று பண்ணி பலன் அப்படிங்கிற விஷயம் இங்கே கிடையாது. அதனால் இது அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ராஜவித்யா ராஜகுஹ்யம். மைக்கை போட்டு சொல்லி பல கிளாஸ் எடுத்தும் இது ஓப்பன் சீக்ரெட்டாக இருக்குது. புரியாத மட்டும் இது சீக்ரெட்டு தான் இல்லையா? புரிஞ்சிருத்து அப்படின்னாக்க ஓ இவ்வளோதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் இவ்வளோதானா அதுக்கும் நீங்களே பதில் சொல்லுவேன். இந்த சப்ஜெக்ட் யாரை பற்றி சொல்கிறது? என்னை பற்றி சொல்கிறது. ஆமாம் நான் அதான்ல அப்படின்னு தெரியறது தான் டோட்டல் விஷயம். தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, ஐய இதுதான் உண்மை என்னை பற்றி, இத்தனை நாள் இதை தெரியாமல் என்னெல்லாமோ பண்ணிட்டு எப்படி இல்லாமல் சுற்றின்னு இருந்தேனே அப்படின்னு கிஞ்சித்து ஒரு லஜ்ஜை ஏற்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, இந்த ஜீவன் முக்தன் சுதந்திரமாக எதற்கும் உட்படாமல், எந்த கண்டிஷனிங்கும் இல்லாமல், அதே நேரத்தில் எந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து இந்த பிராரப்தம், உலக திருஷ்டியில் இந்த பிராரப்தம்ங்கிற இருக்கிற மட்டும் நிശ്ചலமாக ஆனந்தமாக, வெளியில் எந்த விதமான சந்தோஷம் இதையும் எதிர்பார்க்காம தானே ஆனந்தத்திற்கு ரிசர்வாயராக இருந்து, இருப்பிடமாக இருந்து, ஸ்வரூபமாக உணர்ந்து
எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு கொண்டு சுதந்திரமாக இருப்பது, அவ்வளோதான். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதையே செய்யறது. ஆனால் இன்னும் சுதந்திரமாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமங்கிற சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன லோ லெவலில் சொல்லப்படுறது. இருந்தாலும் பூர்ணத்துவத்தை திருப்தியை தேடாமல் திருப்தி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு திருப்தியினால் பூர்ணத்துவத்தினால் செய்யப்படுகிறது எல்லா விதமான வேலையும். அதான் வித்தியாசம். ஞானத்திற்கு முன்னாடி அஜ்ஞானியாக இருக்கக்கூடியவன் பூர்ணத்துவத்திற்காக திருப்திக்காக எல்லாற்றையும் செய்கிறான். அது ரிலீஜியஸ் லைஃபாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய யஜ்ஞ யாகங்களாக இருக்கட்டும், எல்லாம் எதற்காக? தன்னை திருப்திப்படுத்தி கொள்வதற்கு மட்டுமே. இதனால் எனக்கு ஒரு பூர்ணத்துவம் ஏற்படும், திருப்தி ஏற்படும். ஞானத்திற்கு பிறகு அந்த ஆஸ்பெக்ட் போயிடும். இதனால் பூர்ணத்துவங்கிற எண்ணமே ஏற்படாது. ஏன்னா அகம் நான் பூரணன் என்று உணர்ந்தவன், தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து அதிலேயே நிலைத்து நிஷ்டை கொண்டவன். அதனால் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்ன ஆகிறது? அது எல்லாம் கான்ட்ரிபியூஷன் ஆகிறது, சர்வீஸ் ஆகிறது. உண்மையான சர்வீஸ் ஞானியால் தான் முடியும், இல்லையா? அப்போது அதனால் இங்கே வந்து ஜீவன் முக்த லட்சணத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம போன கிளாஸில் அது பார்த்தோம். பிரம்மானந்த ரசாஸ்வாதா ஆசக்தா சித்ததயா யதேஹே. அப்போ ஞானியோடைய மனமானது அந்தக்கரணமானது எதில் ஒட்டின்றிருக்கும்? ஒட்டிக்கிறது சக்தகா ஆசக்தகா அப்படின்னா ஒரு 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 விதமான அசோசியேஷன் எதில் இருக்கும்? எப்பொழுதுமே இயல்பாக நேச்சுரலாக பிரம்ம ரசத்தில் இருக்கும், பிரம்மானந்த ரசத்தில் இருக்கும், தன்னுடைய பூரண ஸ்வரூபத்தில் எப்பொழுதுமே நிலைத்து இருப்பான். அப்படிப்பட்ட அந்தக்கரணம் உடையவன் யதேஹே, அப்படிப்பட்ட ஞானியானவன் சித்தம். அதனால் என்ன? அந்தர்பகிஹி அவிஜ்ஞானம். எந்த விதமான மாற்றம் இந்த சரீரத்திற்கும் மனசுக்கும் இந்த உலகத்தை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் எப்படி விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும், அது எப்படி விதமான எந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டாலும், எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது, இஷ்டமான விஷயம் அனிஷ்டமான விஷயம் எது நிகழ்ந்தாலும் நான் என்கிற விஷயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பொதுவாக என்ன நினைப்போம்? இதெல்லாம் நடந்துருதுன்னா எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு இகழக்கூடாதா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதா, இதெல்லாம் பண்ணக்கூடாதா, என்னை ஏன் இப்படி வச்சுருக்கான்? எனி இன்சிடெண்ட் எங்கே வந்து கன்க்ளூட் ஆகிறது? நான் எனக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கன்க்ளூட் ஆகிறது. அதுதான் சீக்ரெட்டிங்க. அந்த நான் எனக்கு அப்படிங்கிற விஷயம் தவறாக கருதியிருக்கிறோம். ஞானத்தினால் என்ன ஆயிடுறது? சிரவண மனன நிதித்தியாசனத்தினால அந்த தவறான கருதப்பட்ட மிஸ்கன்செப்ஷன் நீங்கி அந்த இத்தனை நாள் கருதப்பட்ட அந்த தவறான விஷயத்தினால ஏற்பட்ட பழக்க வழக்க ஹபிச்சுவல்ஸும் நீங்கி அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு அகம் லட்சியார்த்த விஷயமாக புரிஞ்சுண்டு நிச்சலமாக இருப்பான். அதனால் என்ன? எந்த சம்சாரமும் உற்பத்தி ஆகாது. அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தகா தேகேந்திரியாகோ அகம்பாவ வர்ஜிதா. 436. அதனால் அகம்பாவம் வர்ஜிதா. நான் என்கிற அடையாளம் உடம்புலையோ இந்திரியங்கள்லையோ மனதிலையோ கிடையாது. ஸ்தூல சரீரம் அப்பி ந அகம், சூக்ஷ்ம சரீரம் அப்பி ந அகம், காரண சரீரம் அப்பி ந அகம். அகம் ஷரீரத்ரய விலக்ஷண சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா. இப்போ சொன்னேனே, இது எந்த பாஷையில் பேசினேன்? உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசினேன். கரெக்டாக ஒரு வார்த்தையும் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியக்கூடிய விஷயம் இல்லையா? நான் இந்த தேகமோ ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ காரண சரீரமோ நான் அல்ல, அதற்கு சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம். அதனால் என்ன? தேக இந்திரிய அகம்பாவம் வர்ஜிதா. அதனால் என்ன? நான் அகங்காரம் அப்படிங்கிற தவறான அறிவு முழுமையாக நீக்கினவன் இல்லையா? அப்போது என்ன ஆயிடுறது? நான் எப்பொழுதுமே சச்சிதானந்த ஸ்வரூபம்தான். அது தெரியாமல் இந்த அகங்காரம் நான் அப்படின்னு ஒரு தவறான சூப்பர் இம்போசிஷன். என்ன சூப்பராக ஒரு வார்த்தை சொல்கிறேன்? சூப்பர் இம்போசிஷன்னா என்ன அப்படின்னா, நான் இந்த அகங்காரம் அப்படின்னு என்னுடைய ஸ்வரூபம் இதுவாக இருந்து தெரியாமல் நான் இந்த உடம்பு மனசுன்னு தவறான அறிவை என் மேல் ஏற்றி வைத்திருக்கிறேன். அதனால் என்ன ஆயிடுறது?
என்னெல்லாம் விகாரங்கள் உடம்பு மனசு ஆனது எப்படியெல்லாம் ஏற்படுகிறதோ, அது என்னெல்லாம் நடக்கிறதோ, யாருக்கு நடக்கிறது? எனக்கு நடக்கிறது. தன் தலையிலேயே தானே மண்ணை வாரி போட்டுக்கும். என்னது? யானை. அதுபோல் என்ன, இந்த அறிவு நமக்கு பூரணமாக இல்லாமல் இல்லை, நான் இருக்கேங்கிறது தெரியறது, நான்கிறதுக்கான எந்த அறிவும் எதுவும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதுவாக இருக்கின்றேன், எந்த சொரூபமுடையவனாக இருக்கின்றேன், என்னை பற்றின மேலான உண்மை எது அப்படிங்கிறதுல தான் நமக்கு மோகம் இருக்கிறது, டெல்யூஷன் இருக்கிறது. அதை நீக்கிறது தான் இந்த சாஸ்திரத்துடைய வேலை. அப்படிப்பட்ட நீக்கினவன் முழுமையாக அகம்பாவ வர்ஜிதா, உடம்பு மனசானவன் நான் இல்லைன்னு முழுமையாக உணர்ந்தவன், அகங்காரம் ந அகம். அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறது? ஔதாசீன்ய பாவா யத்திஷ்டே. ஔதாசீன்ய பாவம். எது ஔதாசீன்ய பாவம்? இந்த அகங்கார விஷயம், உடம்பு மனசு இதெல்லாம் இயங்கிறது, அதோடைய மாற்றங்கள், அதோடைய பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கிறது? அதற்கெல்லாம் சாட்சியாக இருந்து அகங்கார ஆதிகளை என்ஜாய் பண்ணுறக்கூடிய மனோபாவம். அந்த அகங்காரம் ஞானியை எந்த விதத்திலையும் தொல்லைப்படுத்துவதில்லை, கஷ்டம் கொடுக்குவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. ஏன்? நான் என்கிற அறிவினால், அகம் பிரம்ம அஸ்மிங்கிற அறிவினால். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? அகங்காரம் நான் இல்லைன்னு ஆயிடுத்துனாக்க அகங்காரம் என்ன ஆயிடுறது? அகங்காரம் ஒன்றும் ஆகவில்லை. உடம்பு மனசானது பிராரப்த கர்மா இருக்கிற மட்டும் தொடர்ந்து அது ஆனது கண்டினியூ ஆகிறது. ஏன்னா ஞானத்துக்கு பிறகு எல்லாம் அகங்காரமே இல்லை, அகங்காரம் மித்யா அப்படின்னு ஒரு தப்பாக அப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படி சொல்கிறக்கூடிய விஷயத்த தவறாக புரிந்தோம்டான்னு என்னாகும்? அகங்காரம் இல்லை அப்படின்னா எல்லா ஞானம் என்ன ஆகணும்? பொத்து பொத்துன்னு அங்கேயே விழுந்துடணும். அப்போ இந்த பரம்பரை எப்படி வந்திருக்கும்? இம்பாசிபிள். ஞானம் அடைந்த உடனே அது மேபி அதனாலேயே என்னன்னு தெரில, ஞானம்னா மோட்சம், மோட்சம்னா செத்து போகிறது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. மோட்சமா? எதுக்கு இப்போ மோட்சத்தை பற்றி சொல்கிறேன்? இன்னும் நிறைய வாழ வேண்டிய காலம்லாம் இருக்குது. மோட்சம்னா இப்போ இங்கேயே, அதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது. இங்கேயே இப்போவே அறிவினால் முக்திஹி, அது ஜீவன் முக்திஹி. அப்போது தேகம் மனசு அது அதோடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் ஞானியோட மனசு எப்படி இருக்கும்? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகக்ஷமிஹி. எப்படி இருப்பான்? கருணையுடன், லவ் அண்ட் கம்பேஷன், அன்கண்டிஷனல் லவ், அப்படிப்பட்ட அந்தக்கரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அகங்காரமானது எப்படி இருக்கும்? எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாது, சம்சார பாவத்தை உற்பத்தி பண்ணாத அளவுக்கு அந்த அகங்காரமானது வெறும்ன இந்த சரீரத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவையோ, பஞ்சகோஷத்துக்கு என்ன ஃபங்க்ஷனிங் தேவையோ, சாப்பிட்றது, பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, கண்ணால் பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லாமே அகங்காரத்தோட ஆக்டிவிட்டி. இதோடு நின்றுடுமே தவிர, ஆனால் அதற்கு மேலே இந்த அகங்காரம், இங்கே பாரு நீ இப்படி இருக்க பாரு, நீ லிமிட்டட் பர்சன், நீ ஸ்மால், நீ காமக்ரோதி, அப்படிலாம் விஷயம்லாம் ஏற்படுத்தாமல் அந்த கரணம் அகங்கிற சப்தத்திற்கு எப்பொழுதுமே பிரம்ம சைத்தன்யம். அதனால் நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற பைண்டிங் கர்த்திருவ பாவம் நீங்கி விடுகிறது, பைண்டிங் போக்திருத்துவ பாவம் நீங்கி விடுகிறது. நான் இதை செய்கிறேன், நான் இதை அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற தவறான எண்ணம் நீங்கி அகங்காரம் ஏதோ செய்யறது, அகங்காரம் ஏதோ அதுக்கான விஷயத்தை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஔதாசீன்ய பாவகா. அப்போது கர்த்திருவம் போக்திருத்துவம் எப்படி இருக்கும்? வெறும் ஃபங்க்ஷனிங் லெவலில் இருக்கும், எந்த விதத்திலையும் பந்தப்படுத்தாது. மித்யா கர்த்திருவ மித்யா போக்திருத்துவ, இது நிச்சயம். அப்போ நான் என்கிற அடையாளம் இந்த அகங்காரத்தில் டோட்டலாக இருக்காது. அப்போ ஞானி ஏதாவது நல்ல கர்மா செஞ்சு பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணினான்னா என்ன ஆகிடும்? ஞானி செய்யக்கூடிய கர்மா எப்படி இருக்கிறது? வர்ஜித பீஜகா அப்படிங்கிற உதாரணம். வறுத்த விதை போல அந்த விதையை கொண்டு வரணும்னு பார்த்தேன். அந்த சீட்ஸ் இருக்க கொண்டு வாங்குவாங்க. அது என்ன ஆகும்? அதை நமக்கு ஒருத்தர் கேட்டால், இப்படி நீங்கள் இந்த வறுத்த விதையெல்லாம் சாப்பிட்றீங்களே, இந்த சீட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களே, வயிற்றுக்குள்ளே போய் முளைக்காதோ? கண்டிப்பாக முளைக்காது. ஏன் அப்படின்னா அந்த சீட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வறுத்த விதை, ஜெர்மினேட் ஆகாது. ரொம்ப சின்னதாக இருக்கும், தெரியுமான்னு தெரியல. சரி, இதை பாருங்க, தெரியுறதா உங்களுக்கு? இதெல்லாம் சீட்ஸு.
என்ன சீட்ஸு? ஃப்ளாக்ஸ் சீட்ஸா? ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அந்த சீட்ஸ், இந்த சீட்ஸ் எல்லாம், இதெல்லாம் விதை. இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் நம்ம. நான் இப்போ சாப்பிடல, அப்புறம் சாப்பிட்றேன். அப்போ இந்த விதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த விதையெல்லாம் வறுத்ததுனால நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டாலும் செடி முளைக்காது. சின்ன வயசுலாம் சொல்லுவாள், இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல செடி முளைக்குண்டா அப்படின்லாம் சொல்லுவாள். அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் இந்த உதாரணம் அப்படின்னா, இந்த பீஜமானது, இந்த விதையானது எப்படி வறுத்த விதை எதுனாலையும் திரும்பி அது ஒரு துளிர் விட்டோ ஒரு முளைக்காதோ எதுவும் பண்ணாதோ, அதுபோல் ஞானி கர்த்திருவ போக்திருத்துவ ரஹித அகம் ஆத்ம பிரம்ம சைத்தன்யம்ங்கிற நிஷ்டையான ஞானியானவன் தான் செய்கின்ற விஷயம் எந்த கர்மாவும் புண்ணிய பாவத்தை உற்பத்தி பண்ணாது. அப்போ அந்த கர்மத்தோடைய பலன் எல்லாம் லோக சங்கரம், லோக கல்யாணத்துக்கு அது போய் சேரும். இப்போ புதுசாக ஒரு கர்ம பலன் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணாது. ஏன்னா யாருக்கு கர்ம பலன்? யாரு கர்த்தாவோ. அப்போ எனக்கு எப்போ கர்ம பலன்? நான் கர்த்தா என்று கருத மட்டும்தான் எனக்கு கர்ம பலன். நான் ஆத்மா பிரம்மன்னு தெளிவாக உணர்ந்த பிறகு எனக்கு ஏது புண்ணியம், எனக்கு ஏது பாப்பம், புரியுறதா? ஞானத்தோடைய பலன். இதற்கு பேர் ஔதாசீன்யம். ஔதாசீன்ய பாவகா எத்திஷ்டேத். எதுலேயும் பைண்டிங் கிடையாது, பந்தம் கிடையாது. புரியுறதா? அப்போது நான் என்னெல்லாம் இந்த குடும்பத்துக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், இவ்வளோலாம் பண்ணணுமே, அவ்வளோலாம் பண்ணணுமே அப்படிங்கிற விஷயமானது எப்போ ஒருவனுக்கு ஆங்ஸைட்டியாக வரியாக இருக்கிறதோ அது எதை குறிக்கிறது? கர்த்திருவ ரூபேன பந்தத்தை குறிக்கிறது. இவாலாம் எனக்கு செய்வாளா மாட்டாளா, கடைசியில் 4 பேர் என்னை தூக்க வருவாளா மாட்டாளா, எவன் எனக்கு கொள்ளி வைப்பான், இப்படி எல்லாம் யோசிக்கிற கூடிய விஷயம் எப்போ எனக்கு வரியாக பர்டனாக ஆகிறதோ இதெல்லாம் போக்திருத்வ ரூபேன பந்தகா. அப்போது இது எல்லாம் ஞானிக்கு எந்த கவலையும் இருக்காது. அந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அதை செய்வான். இங்கிலீஷில் சப்போஸ் டிரான்ஸ்லேஷன் கேட்டேன்னா இன்டிஃபரண்ட்னு பேர் ஔதாசீன்யத்துக்கு. ஒரு மாதிரி பட்டும் படாமல் இருக்கிறதுன்னு லூஸாக சொல்லலாம் தமிழில். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடியவர்களை நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் தானே என்ன நடந்தாலும் அப்படியே கல் போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுவோம். சில பேருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது என்ன, ஆனால் அவளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும், புரியும். அவளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தால் அவளுக்கு பொறுப்பே இல்லை, அவனை விடு அப்படிலாம் நம்ம பட்டம் கட்டிடுவோம். ஏண்டா இவ்வளோ நடக்கிறது, கவலை இல்லாமல் இருக்கே அப்படின்னு கேட்பா சில பேர். அப்போது கவலையே இல்லை, ஒரு விஷயம் என்ன நிகழ்ந்தாலும் கவலைப்படணும்னு எங்கேயும் ரூல் கிடையாது. எது நடந்தாலும் அதற்கு அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், எல்லோரும் என்ன செய்யணும், இதுதான் விஷயமே இருக்குன்னு தவிர கவலைப்படணுங்கிற ஃபேக்டர் எங்கேயுமே சொல்லப்படலை. ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ, ஸ்வதர்ம சிந்தனை அப்படின்னு சொல்லலை, சிந்தான்னு சொல்லலை. கரெக்டா? அப்போது ஔதாசீன்ய பாவத்தினால் என்ன ஆகும்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யணுமோ அதை நன்னா செய்வான், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இன்ஃபேக்ட் எல்லாரோட கவலை இல்லாதனால இன்னும் சூப்பராக அங்கே எல்லா விஷயத்தையும் நேச்சுரலாக பண்ண முடியறது. வரி கவலை மட்டும் இருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி மைனஸ் வரி இஸ் ஈக்குவல் டு ஔதாசீன்ய பாவம். எதுக்கு இதை சொல்கிறேன்? ஔதாசீன்யம் 436 ஔதாசீன்யேன யஸ்திஷ்டேத் சஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம், சஜீவன் முக்தஸ்ய இஷ்யதே. எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் அதில் ஒரு கர்த்திருவம் போக்திருத்துவம் அற்று அதில் ஒரு டென்ஷனோ ஆங்ஸைட்டியோ வரியோ என்னால் ஆல்ரெடி இப்போவே பண்ண முடியறதே. இதுக்கு சில பேர் எப்படி சொல்லுவாள், என்னால் ஆல்ரெடி எல்லா வேலையும் அப்படி பண்ண முடியறதே, நான் ஆல்ரெடி அந்த நிலையில் தான் இருக்கேன். நான் அந்த நிலையில் இருக்கேன்னு சொன்னேனாலே என்ன அர்த்தம்? நீ உடம்பையோ மனசையோ எதை வச்சு சொல்கிறேன்னு அர்த்தம். இந்த எண்ணமும் ஏற்படாமல் நேச்சுரலாக அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகணும் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகம் நான்கிற கீ, நான்கிறதுக்கு என்ன பொருள் வைத்திருக்கிறோம். திரும்பி நம்மளை குவாலிஃபை பண்ணிட்டு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நான் கொண்டு வந்தோன்னா அது கண்டிப்பாக அகங்காரமே தான். புரியுறதா? அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு வச்சுட்டு தப்பாக எங்கேயும் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. சரியா? இது ஜீவன் முக்தனுடைய லட்சணம். இது சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துக்கு பிறகு நேச்சுரலாக இன்வோக்கெலாம் பண்ணாமல் இதெல்லாம் யோசிக்காமல் இயல்பாக இந்த முக்தி நிலையில் இருக்கக்கூடியது. முக்தி அடைந்தவன் இப்படி இருப்பான், அதெல்லாம் அடையாளத்தை குறிக்கிறது.
சரியா? அப்போது 437. விஜ்ஞாத ஆத்மனோ யஸ்ய ब्रह्मभावश्रुतेर्बलात् भवबन्धविनिर्मुक्तः स जीवन्मुक्त इष्यते. ब्यूटिफुल. आत्मनः ब्रह्मभाव विज्ञातः. அப்போது நான் சொல்லிகிட்டே வரையிலே இவ்வளோ கிளாஸு 125 130 கிளாஸு, இதை மிச்ச கிளாஸ்லாம் எடுத்தோன்னா ஒரு 180 கிளாஸு வந்திருக்கும் ஒரு 6 மாதத்தில். எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேலே, நான் உன்னை பற்றி தெரியலன்னு வேற சொல்கிறீங்களே, என்னை பற்றி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, நியாயமாக இருக்கா நீங்கள் சொல்கிறது? வேதம் என்ன சொல்கிறது? உன்னை பற்றி உனக்கு முழுமையாக தெரியாது, உன்னை பற்றி உனக்கு தெளிவான அறிவு கிடையாது, இல்லையா? ஏன் நாம் நம்மை சம்சாரி, கஷ்டப்படுகின்றவர்களாக, துக்கப்படுகின்றவர்களாக அப்படி கருதுகிறோம். இது எல்லாத்துக்கும் உட்பட்டவனாக, இதெல்லாம் எப்போ சரியாகுமோ, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்போ இதெல்லாம் ஆவேனோ, இப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இப்படி மாறிடுவேனோ, இது எல்லாம் எதை குறிப்பிடுறது? சம்சாரத்தை குறிப்பிடுறது, சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை குறிப்பிடுறது, சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸை குறிப்பிடுறது. நான்கிறது என்னது? சச்சித் ஆனந்த ஸ்வரூபா, லிமிட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ் ஸ்வரூபம், நேச்சர் நான். கரெக்டாக? ஆத்மாவுக்கு சம்சாரம் கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. அப்போ எனக்கு எப்படி? எனக்கு இது எதுவும் கிடையாது. அப்போது எது அதுக்கப்புறம் என்ன? நான் எவ்வளோ நாள் இருப்பேனோ, இருக்கிற காலத்தில் நல்ல விஷயத்தை கேட்டுட்டு போகிறேன். எதை குறிப்பிடுறோம்? சரீரத்தை குறிப்பிடுறோம். எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது, என்றைக்கு தான் இதெல்லாம் போகுமோ என்னை விட்டு, இதெல்லாம் ஏதாவது பண்ணி ஏதாவது மாற்று, இந்த எண்ணங்கள்லாம் போகணும். எதை குறிப்பிடுறோம்? மனசை குறிப்பிடுறோம். கரெக்டா? அப்போது ஜீவன் முக்தன் எப்படி? ஆத்மனஹா. ஆத்மனஹா அப்படின்னா இந்த இடத்துல தன்னை, அந்த கரணத்தில், பிரம்மபாவ விஜ்ஞாதா. அமிர்தபிந்து உபனிஷத், மனுஷ்யானாம் மன ஏவ பந்த மோக்ஷ காரணா. அப்படி மனசு தன்னை, மனசு மனசினால், மனசில் ஏற்படக்கூடிய அஜ்ஞான அத்தியாசத்தினால் நான் இந்த உடம்பு மனசுன்னு கருதுற மட்டும் சம்சார கண்டினியூ. அது நீங்குவது என்னது? அகம் பிரம்ம பாவகா. நான்கிறது பிரம்ம சைத்தன்யம் விஜ்ஞாதா. ஜீவன் முக்தன் என்ன பண்ணுறான்? அகம் பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான், உணர்கிறான். அதற்கும் மேலே என்ன பண்ணுறான்? அதை ஓனப் பண்ணுறான். இது எல்லாத்துக்கும் ஒரு வேர்டு சொன்னோன்னா, ரியலைசேஷன் கொஞ்சம் லிமிட்டட் வேர்டு, ரிகக்னிஷன் அது சரியான வேர்டு. நான் யாராக இருக்கேனோ அதை தெரிஞ்சுக்கிறேன் ஞானத்தினால, சாஸ்திர தர்ப்பணத்தினால அதை என்னை காட்டி கொடுக்கறதுனால, ஓ இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ரிகக்னிஷன் புரியுறதா? அப்போது அகம் பிரம்ம, பிரம்மன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட், அளவற்றது, லிமிட்லெஸ். லிமிட்லெஸ்னு என்ன? தேச கால வஸ்து அபரிச்சின்னம். தேசத்தினால், காலத்தினால், அந்த வஸ்துவின் அட்ரிபியூட்ஸினால் எதனாலையும் உட்படாதது. எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காலத்துக்கு உட்பட்டு சொல்கிறேன் இல்லையா? அப்போ சரீரத்தை கருதற மட்டும், மனதை கருதற மட்டும் தேச கால பரிச்சின்னம். அப்போ நான்கிறதுக்கு என்ன உணர்கிறேன்? பிரம்மா. எது எவ்வளோ இன்ஃபைனைட் இருக்கும், எவ்வளோ லிமிட்லெஸ் இருக்கும்? இந்த கேள்வியே சிரிப்பு வரும் உங்களுக்கு. லிமிட்லெஸ்ஸுங்கிற வார்த்தை புரிஞ்சுடுத்துன்னா நான் எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரணும். ரெண்டு இருந்தால் என்ன ஆகுறது? இதுக்கு அது லிமிட்டட், அதுக்கு இது லிமிட்டட். எது லிமிட்டடோ, எது 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 இன்ஃபைனட்டோ, எது லிமிட்லெஸ்ஸோ அது ஒன்றாக தான் இருக்க வேண்டும். இருப்பது அது மட்டுமே. ஹென்ஸ் பூர்ணஹா. பிரம்மன்னா லிமிட்லெஸ், பூர்ணஹா. இது எப்படி தெரிஞ்சுக்கிறான் ஞானி? ஸ்ருதேஹே பலாத்.
தானே உட்காந்துட்டு எங்கேயோ தனியாக போய் மெடிடேட் பண்ணியோ, இல்லை லட்ச கோடி ஜபம் பண்ணியோ, இல்லை எல்லா யாகம் பண்ணியோ, எல்லா விதமான விஷயம் பண்ணியோ தெரிஞ்சுக்க முடியாது. என்ன பண்ணணும்? ஒழுங்காக சமத்தா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் எல்லா டேஸும் என்ன பண்ணணும்? காதை அழகாக கொடுக்கணும். குரு சாஸ்திர வேதாந்த வாக்கிய உபதேசேன ஏவ, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால மட்டுமே, அதுதான் ஸ்ருதேகே பலாத், குரு உபதேசத்தினால மட்டுமே தான் இந்த டீச்சிங்கை யார் நமக்கு கொடுக்குறாளோ அவர்களிடத்தில் போய் இதை கேட்பதனால மட்டுமே, கேட்பதை மீண்டும் கேட்பதனால், கேட்பதை மீண்டும் கேட்டதை மீண்டும் கேட்பதனால், நீண்ட காலம் வெறும் ஸ்ரவண மாத்திரம், கூடவே மனன மாத்திரம், அப்புறம் நிதித்தியாசனமேவ, இதனால் மட்டுமே அகம் பூர்ணஸ்வரூபா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் எந்த உபனிஷத் வாக்கியம் என்ன வந்து என்னுடைய ஸ்வரூபத்தை குறிப்பிடுறதோ அதனால் மட்டுமே இந்த பிரம்ம பாவகா ஆத்மனஹா விஜ்ஞாதா. அப்போ ஜீவன் முக்தி ஆனவன் என்ன பண்ணுகிறான்? அகம் பூர்ணஸ்வரூபன் என்று தெள்ளத் தெளிவாக உணர்கிறான். அப்படி என்ன ஆகிடும்? அதனால் இத்தனை நாள் என்ன இந்த ஞானத்திற்கு முன்னாடி என்ன கருதி வைத்திருந்தேன் அப்படின்னா, நான்கிறதுக்கு என்ன நோஷன் இருந்தது? நோஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோஷன் என்ன இருந்தது? நான் இந்த உடம்பு மனசு. அப்போ நான் சொன்னால் என்ன சொல்லுவான்? நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசுவார் அவர். என்ன அங்கே போனேன்னா அவள் அப்படி சொல்லிட்டா, இது பண்ணேன்னா உடம்பு இப்படி ஆகிடுது. ஒன்று மனசை சொல்லுவோம், இல்லை உடம்பை சொல்லுவோம். கரெக்ட். இதற்கு பேர் ஜீவபாவகா, பரிச்சின்ன பாவகா. இது எப்படி இருக்கிறது? இது வெறும்ன நோஷன், நோஷனல் நாலேஜ். இந்த தவறான எண்ணத்தினால உண்மையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இது பொய்யாவும் இல்லை, ஏன்னா கஷ்டத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது. அப்போ இந்த நோஷன் என்ன எப்படி இருக்கிறது? இது வந்து என்ன? இது வந்து நான் பூர்ணன்னு தெரியாமல் அகம் அபூர்ணஹா. அதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? ஐ ஆம் த லிமிட்டட், லிமிட்டட் டு திஸ் பாடி. உடம்பு இருந்தால் நான் இருக்கேன், இல்லைன்னா நான் இல்லை. இதை யோசிச்சு பார்த்துருக்கேலோ? உடம்பு இருந்தால் நான் இருப்பேன், உடம்பு இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அப்போ நான்கிறதுக்கு என்ன சப்தம், என்ன அர்த்தம் அங்கே புரியறதா? அது என்ன ஆகிறது? அகம் பூர்ணஹா அப்படிங்கிறது கருதுவதனால அகம் அபூர்ணஹா. அபூர்ணஹா எப்படி வெளிப்படுறது? உடம்பு மனசுன்னு கருதுவதனால இவ்வளோ நாள் இருப்பேன், இவ்வளோ நாள் இருக்க மாட்டேன், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி ஆயிடணும், எனக்கு இதனால் நிம்மதி அப்படிங்கிற இந்த அகம் பாவகா, அகம் ஷரீரம் இது பாவகா, அது வந்து நேச்சுரலாக நீங்கப்படுகிறது. ஏன்? எப்போ நான் பூர்ணனாக இருக்க முடியும்? இந்த சரீரம் நான் வச்சுட்டே அகம் பூர்ணகா இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடம்பு மனசுன்னு வச்சுட்டு நான் பூர்ணகா அப்படி இருக்க முடியாது. கரெக்டா? அப்போது இந்த ஜீவ பாவம் எப்படி குறிப்பிடுறாருங்க? பவபந்த விநிர்முக்தா. எது பவபந்தம்? ராங், மிஸ்கன்சீவ்டு ஐ நோஷன், அது பந்தம். அப்போ என்னுடைய சுகம் துக்கம் நஷ்டம் தாபம் எல்லா கஷ்டத்துக்கும் என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணமா? இந்த ஐ நோஷன் தான். கோ நாம பந்தஹா. எங்கே படித்தோம்? 437வது ஸ்லோகத்தில் இருக்கோம். கோ நாம பந்தஹா 49வது ஸ்லோகம். பல வருஷங்கள் ஆன மாதிரி இருக்கு. இப்போ எந்த கோ நாம பந்தஹா என்ன? அனாத்மா அகமிதி பாவகா பந்தகான்னு எங்கே டெஃபினேஷன் ஆரம்பத்தில் கொடுத்தாரோ அந்த பந்தம் விநிர்முக்தா, அது பவஹா, அது சம்சாரஹா, விநிர்முக்தா, அதிலேருந்து சுதந்திரத்தை அடைகிறான், அபூர்ணத்துவத்திலேருந்து விடுபடுகிறான். எதனால்? ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு உலகத்துக்கு போயோ இங்கே எல்லாத்தையும் மாற்றியோ பலவிதமான சாதனைகளை செய்தோ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஞானத்திற்கு முன்பு தகுதிக்காக பயன்படுமே தவிர ஸ்ருதேர் பலாத், ஸ்ரவண மனன நிதித்தியாசத்தினால் என்ன ஏற்படுறது? இந்த தவறான அறிவு நீக்கப்பட்டு சரியான அறிவு இருக்கிறபடி ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஓ இதுதான் நான்
அப்படின்னு இருக்கிறபடி தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நாள் கொஞ்ச நாள் அபூர்ணமாக இருந்து இதெல்லாம் படித்து ஓஹோ 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 அப்படியே ஏதோ ஒன்று மாறி அப்படி ஆகிறது இல்லை. எதுவும் மாறலை. எது மாறுகிறது? இக்னரன்ஸ் நீங்கிறது. அதனால் ஞான பிராப்திஹி, ஞான உற்பத்தின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்ன, வெறும் காக்னேட்டிவ் சேஞ்சு தான். இதை பாதி பேர் ஒத்துக்க மாட்டான். என்ன சும்மா கிளாஸ் கேட்டு அதே விசாரம் பண்ணினா அப்படியே மோட்சம் ஏற்பட்டுடுமா? நாங்கள்லாம் எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட் அது. இந்த ஆர்குமெண்ட் பண்ணுற மட்டும் என்ன பண்ணணும், அவகிட்ட இந்த சாஸ்திரத்தை பற்றியே பேசக்கூடாது, அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ விஷயம் செய்கிறா இல்லையா ரிலீஜியஸாக, ஒரு நாள் இங்கே வந்து கிளாஸில் உக்காந்து தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். அந்த புண்ணிய பலத்தினால, அந்தக்கரண சுத்தினால, மனப்பக்குவத்தினால கண்டிப்பாக ஒரு நாள் இது புரியும். புரியற மட்டும் என்ன பண்ணணும், எல்லா விதையும் செஞ்சுட்டு இருக்கணும், இதையும் கேட்கணும். அதுக்கு தான் ஸ்ரத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். வேத பூர்வத்தை எப்படி ஸ்ரத்தையோடு அந்த கர்ம காண்டத்தில் ஸ்ரத்தையாக இருக்கின்றானோ அதே ஸ்ரத்தை ஞானத்திலும் இருக்க வேண்டும். இதெல்லாம் சும்மா சொல்கிறது அப்படிங்கிற எண்ணம் நீங்கிற மட்டும் அதீதமான பிரார்த்தனை பண்ணணும். அப்போ என்னுடைய கர்மா, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஸ்ரத்தை வருவதற்காக, தகுதி வருவதற்காக ஏற்பட்டு சரியான குரு, சரியான விஷயம், அறிவு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. எனிவே அது சைட் டாபிக். இப்போ ஜீவன் முக்தனை பற்றி பேசுகிறோம். பவபந்த விமுக்தா. இந்த எல்லா விதமான வரைவரைக்குட்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கி, ஃபைனிட்யூட்லேருந்து நீங்கி, எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ்லேருந்து நீங்கி, நான் லிமிட்டட் பர்சன், நான் ஸ்மால், நான் குட்டி அப்படிலாம் எங்கேயோ நான் ஒரு அல்ப பையன் அப்படிலாம் எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லையா, அதுலேருந்து எல்லாம் அந்த நோஷன் எல்லாம் முழுமையாக ட்ராப் ஆகி என்ன அகம் அப்படிங்கிற விஷயத்திற்கு எது பரமாத்ம சைத்தன்யமோ, எது பிரம்ம சைத்தன்யமோ அதை முழுமையாக கிளைம் பண்ணுறக்கூடியவன் சஜீவன் முக்த இஷ்யதே. 438. தேஹேந்திரியேஷ்யஹம் பாவம் இதம் பாவஸ்ததன்யகே யஸ்ய நோ பவதः க்வாபி சஜீவன் முக்த இஷ்யதே. என்ன காப்பி பாவம் 580 ஸ்லோகம் ஒன்றா எழுதியிருக்கணும். ஒரு காஃபி பிரேக்கா காப்பின்னு எழுதுறாரு. காப்பி அந்த காப்பி இல்லை. காப்பி அப்படின்னா நாட் ஈவன் அ லிட்டில், கொஞ்சம் கிஞ்சித்து அப்படி கிஞ்சித்து அப்படி சொல்கிறது. சரி, ஓகே. இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா தேக இந்திரியேஷு அகம் பாவா நோ பவதி. நோ 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 சொல்கிறோம்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை. நோ நோ பவதி, இல்லை, என்ன கிடையாது. தேக இந்திரியா ஏஷு, தேக இந்திரிய அல்லது தேக இந்திரிய மனஹ மூணுத்தையும் சேர்த்து போட்டுண்டு அகம் பாவஹா. உங்களுக்கே ஸ்லோகம் புரியும். நான் என்கிற அடையாளம், நான் என்கிற கருத்து தேகத்திலேயோ இந்திரியத்திலேயோ மனதிலேயோ கிஞ்சித்தும் கிடையாது. நோ பவதி. அப்போது நான் இந்த உடம்பு மனசுங்கிற ஐ நோஷன் இருக்குல்ல, அது டோட்டலாக இல்லாதவன். அப்போ இந்த பஞ்சகோஷ பற்றி சொன்னோமே, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதெல்லாம் நீங்கள் கேட்பேன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டார், தேக இந்திரிய ஏஷு எல்லாமே அதுக்குள்ளே போட்டுக்கணும். பஞ்சகோஷம் எங்கே இருக்கு, எல்லாம் உடம்பு மனசோடைய ஃபங்க்ஷன். இந்த தேக இந்திரிய மனசு மூணு சேர்த்து ஃபங்க்ஷனிங் பண்ணுறது தான் பஞ்சகோஷம்னு பார்த்தோம். அதனால் இந்த தேக அபிமானம் இல்லையா, இந்த ஐ நோஷன் எது பந்தம்னு சொன்னோமோ அது டோட்டலாக நீங்கிறது. சரி சரி, இப்போ தேகம் இந்திரியம் மனசு நான் அல்லது இந்த அகங்காரம் நான் வச்சுட்டா என்ன ஆகிறது, இந்த உடம்பு மனசு நான்னா கண்டிப்பாக இந்த மைக்கு, இந்த டெஸ்க்கு, இந்த புக்கு, நீங்கள் என்னை சுற்றி இருக்கிறவா, இந்த உலகம், இதெல்லாம் எனக்கு வேறான விஷயமா இருக்குது. இதம் பாவஹா தது அந்யகே. நான் இருக்கேன் என்ன திருஷ்டியில் சொல்கிறேன், இப்போது நான் அகங்காரம் அப்படிங்கிற திருஷ்டியில். சப்போஸ் மேக்ஸில் எதுவும் இல்லை, சப்போஸ் இஃப் அப்படிலாம் ஃபஸ்ட்டு அஸ்யூம் அப்படிலாம் எழுதுவோம் விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது. சப்போஸ் நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு வச்சுருந்தேன்னா என்ன ஆகிடுறது, எனக்கு வேறாக பகவான் ஒருத்தர் இருக்கார்,
இந்த என்டையர் ஜெகத்து ஒன்று இருக்குது. கரெக்டா? அது என்ன சொல்கிறார்? இதம் பாவ தது அந்யகே. அப்போ எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது என்ன ஆகிடுறது? நேச்சுரலாக நான் இது, நான் இது, இது நான் அப்படிங்கிற நேச்சுரலாக என்ன ஆகிடுறது? டிவிஷன் ஏற்படுறது, பிளவு ஏற்படுறது. பிளவு எதை குறிக்கிறது? இப்போ தான் சொன்னோம். பிளவு எதை குறிக்கிறது? டிவிஷன் லிமிட்டேஷனை குறிக்கிறது. இப்போ நான் வேற இந்த ஜகத்து வேறங்கிற விஷயம் இருந்ததுன்னா அப்பா என்ன ஆகிடும்? அங்கேருந்து பார்க்கும்போதே அந்த பஸ்ஸு வரும்போதே நமக்கு பயமாக இருக்கும். எங்கே என்ன ஆகிடுமோ, எதனால் பாதிக்கப்படுவேனோ அதனால் பாதிக்கப்படுவேனோ, இதே விஷயமா இருக்கும். அப்போ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நேச்சுரலாக எங்கே துவைத்தமோ, பிருகதாரண்ய உபனிஷத்து என்ன சொல்கிறது? த்விதீயாத்மம் பயம் பவதி. எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படின்னு இருக்கிற மட்டும் நேச்சுரலாக சம்சாரம் கண்டினியூ. சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸ், சென்ஸ் ஆஃப் பயம், சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. புரியுறதா? ஆனால் அதே உபனிஷத் என்ன சொல்கிறது அப்படின்னா, அகமன்னம் 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 அகமன்னாதோஹோ அகமன்னாதஹ அஹக்ருஸ்லோககிருத் அகமேவ இதம் சர்வம் யதயமாத்மா. இருப்பது நான் மட்டுமே, இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. அப்படி அகம் ஆத்மா பிரம்ம சைத்தன்யம் சச்சிதானந்தம்னு புரிவதனால் இது புரிஞ்சுக்கணும். எனக்கு வேறாக இந்த ஜகத்து, எனக்கு வேறாக ஒரு பரமாத்மா அப்படின்னு ஒன்று கிடையாது. எந்த திருஷ்டியில்? அகங்கார திருஷ்டியில் இல்லை, ஞான திருஷ்டியில். அல்லது அகம் அப்படிங்கிறது அகம் பிரம்மஸ்வரூபம் இல்லையா? ஏன் ஞானிக்கு நன்னா தெரியும் என்ன? அகம் நான் இந்த ஜீவாத்மான்னு எதை சொல்கிறேனோ, இந்த ஜீவன் சொல்கிறேனோ, ஜீவஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். எந்த பகவானை பல நாம ரூபங்களில் வழிபடுகிறேனோ அந்த பகவத் ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். புரியுறதா? அதனால் என்ன ஆயிடுறது? அதுக்கப்புறம் என்ன? இந்த இதம் இருக்கிறது, இது வெளியில் ஒன்று இருக்கிறது, எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற அந்த துவைத பாவனா நீக்கப்படுகிறது. இது ஒன்று எனக்கு வேறாக ஒன்று இருக்கு அப்படிங்கிறது இருக்கிற மட்டும் சம்சாரம் கண்டினியூ இல்லையா? ஒரு சின்ன மூக்குத்தி பெரிய காசு மாலையை பார்த்து பொறாமப்பட்டதுன்னா என்ன சொல்ல முடியும்? அதற்கு என்ன சடனாக மூக்குத்தி காசு மாலைங்கிறேன்? தங்க மூக்குத்தி, தங்க காசு மாலை, எது பெருசு? எதுக்கு வேல்யூ அதிகம்? நல்லா பாருங்க. நாம ரூபத்தை வைத்து கருதினால், நாம ரூபத்தை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காசு மாலை தான் பெஸ்ட்டு, எல்லாரும் அதை வாங்குவா. அப்படி இல்லை, நாங்கள் மூக்குத்தி தான் வாங்குவோம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பாருங்கோ, அந்த திருஷ்டியில் சொல்லலை. ஆனால் சப்போஸ் அந்த மூக்குத்தியானது நான் இப்படி இருக்கேனே, சே என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது ஒன்று பண்ணி நானும் காசு மாலை ஆகணும்னு ஆக முடியுமா? ஆனால் அந்த மூக்குத்திக்கு சப்போஸ் ஒரு குரு கிடச்சி அந்த மூக்குத்தியை பார்த்து நீயே அந்த காசு மாலை அப்படின்னு உபதேசம் ததுத்வமசின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறேன்? நான் எப்படி காசு மாலை ஆக முடியும்? மூக்குத்தி காசு மாலை ஆக வேண்டாம். ஆனால் என்ன புரிஞ்சிக்க முடியும் மூக்குத்தியால்? மூக்குத்தி அப்படின்னு சொல்கிறது தங்கத்தை சொல்கிறோம், காசு மாலைன்னு சொல்கிறது தங்கத்தை சொல்கிறோம். அதனால் மூக்குத்தி காசு மாலை ஒன்று தான். மூக்குத்திக்கு வேறாக காசு மாலை கிடையாது. புரியுறதா? அதே மாதிரி இதம் அகங்காரம் நான் கருதுற மட்டும் நான் வேற, இந்த உலகம் வேற, பகவான் வேற. புரியுறதா? அப்போது ஞானியானவன் என்ன புரிந்து கொண்டான்? இந்த ஜகத்தானது என்னது? வெறும் மித்யா நாம ரூபம், விகாரோ நாமதேயம். நான் ஜெகத் அதிஷ்டானம், அகம் ஜெகத் அதிஷ்டானம். அதனால் என்னை ஒதுக்குறாங்க, என்னை எல்லாரும் ஸ்துதி பண்ணணும். த சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், எனக்கு மரியாதை வேணும், இதெல்லாம் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை கவனிக்கணும், இப்படி எல்லாம் சொல்கிறக்கூடிய விஷயம்லாம் த சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், த சென்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், இதெல்லாம் சம்சாரத்தை குறிக்கிறது. நான் அங்கே போனேன், நான் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் ஏற்படாது. புரியுறதா? அப்போது இதெல்லாம் சம்சாரத்தை குறிக்கிறது. நான் ஏவ, ஆனால் உபனிஷத் என்ன சொல்கிறது? இந்த ஞானி என்ன பண்ணுவான்? மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி.
என்னிடத்திலிருந்து எல்லாம் தோற்றத்துக்கு வந்து என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது. அது எனக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது, வஸ்து நானே. அதனால ஒரு வஸ்து தான் இருந்ததுன்னா எங்கே சென்ஸ் ஆஃப் ஐசோலேஷன், எங்கே சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், ரெஸ்பெக்ட், இதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி எண்ணங்களே ஏற்படாதே. அதனால் என்ன, ந பவேத் தேக இந்திரிய அகம்பாவः நோ பவேத் குவாபி. கொஞ்சம் கூட எப்பொழுதுமே நெவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நோ டைம், நெவர், குவாபி. அதே மாதிரி இதம் அந்யக், எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறதுங்கிறது குவாபி நோ பவேத். 2 இடத்துல போட்டுக்கணும். முதல் பாதமும் 3வது பாதமும் சேர்க்கணும், 2வது பாதமும் 3வது பாதமும் சேர்க்கணும். அகம்பாவः தேக இந்திரியாதி குவாபி நோ பவேத், இதம் அந்யக் அஸ்தி பாவः நோ பவேத் குவாபி. புரியுறதா? அப்போ எந்த காலத்திலையும் எப்பொழுதுமே எனக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறது கருதுறதும் கிடையாது, இந்த உடம்பு மனசு நான் அப்படிங்கிற அகங்காரத்தை கிளைம் பண்ணுவதும் கிடையாது. நான் என்னது, அகம் பிரம்ம அத்வயம், அத்விதீய பிரம்ம அகம். அப்படி புரிஞ்சுக்கிறது தான் ஜீவன் முக்த லக்ஷணம். 439. न प्रत्यग् ब्रह्मणोर्भेदं कदापि ब्रह्मसर्गयोः प्रज्ञया यो विजानाति स जीवन्मुक्त इष्यते. இப்போ 438 அகம் இதம் அப்படின்னு ஓவராலாக சொன்னார். அதே விஷயம் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே இன்னும் டீட்டெயிலாக, ந பிரத்யக் பிரம்மனோர் பேதம், நானும் பரமாத்மாவும், பிரம்மனஹா அப்படின்னா இந்த இடத்துல ஜெகத்காரணம் பிரம்ம அல்லது ஈஸ்வரஹா அப்படிங்கிற நான் வேற, இந்த ஈஸ்வரன் வேற, எனக்கு அந்த ஈஸ்வரன் எல்லாவற்றையும் அழிக்கணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையை உண்டாக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம். அப்போ ஒரு பிரேயரும் எப்படி இருக்கிறது, அவன் ஏதோ ஒன்று எனக்கு செய்யணும். எதையும் தப்பு சொல்லலை, எதையும் இது பண்ணலை. ஜீவன் முக்த லட்சணத்தை பேசும்போது ஒரு ஜீவன் முக்தனுக்கு பகவானும் தானும் வேறு வேறு இல்லை அப்படின்னு உணர்ந்தவன். ஏன்னா ஜீவஸ்வரூபம் என்னது, அகம் அப்படிங்கிற சப்தம் என்னது, ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மா என்னது, ஷரீரத்ரய விலக்ஷணஹ அவஸ்தாத்ரய சாட்சி சன் பஞ்சகோஷாதீதஹ சன் சச்சித் ஆனந்த ஸ்வரூபஹ ச ஆத்மா. உபனிஷத்து என்ன சொல்றது, சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா ச விஜ்ஞேய. அதே போல பிரஜ்ஞயா யோ விஜானாதி, எவன் இந்த அறிவை, எந்த அறிவை, பிரத்யக் பிரம்மனோ பேதஹ ந கதாபி, எப்பொழுதுமே என்றைக்குமே நான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பேதம் இல்லை. கரெக்டா? அந்த மூக்குத்தியும் காசு மாலைக்கும் பேதம் இருக்கிறதா, டிவிஷன் இருக்கிறதா? இல்லை. அப்போ நம்ம ஃபிசிக்கலாக யோசிக்கக்கூடாதீங்க, ஆமாம் இங்கே இவ்வளோ கேப் இருக்குது, டைம் எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது, அப்படி யோசிக்கக்கூடாது. தங்கம் என்கிற திருஷ்டியில் எவ்வளோ தங்கம் இருக்கிறது, ஒரு தங்கம் தான் இருக்குது. மூக்குத்தியை போட்டு நசுக்கினா தங்கம் என்ன ஆகும், ஒன்றும் பாதிக்காது, தங்கமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வெயிட் போட்டு அதே பைசா தான் கொடுப்பா. கரெக்டா? அப்போது பிரத்யக் பிரம்மணோ பேதா கதாபி ந விஜானாதி, ஜீவ பிரம்ம பேத ரஹிதா ஜீவன் முக்த லக்ஷணம். ஜீவாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா, பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா. இத்தனை நேரம் பார்த்தா மாதிரி. அப்போ ஏன் 2 பேர் கொடுக்கணும், ஏன் 2 பேர் கொடுக்கணும் இல்லையா? உங்கள் பசங்களுக்கு நீங்கள் அப்பா, இன்னொருத்தருக்கு நீங்கள் தம்பி, சில பேருக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் பையன். ஒத்துரே தான் எவ்வளோ பேர் கொடுக்கறதுக்கு, பையன் சொல்கிறோம், அப்பா சொல்கிறோம், பிள்ளை சொல்கிறோம். புரியுறதா? அப்போ கான்டெக்ஸ்டுவலாக என்ன ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட், இந்த சரீரம் அப்படி வைத்து கேட்டோமே என்றால் ஆத்மா, ஜீவாத்மா
சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். டோட்டாலிட்டி எல்லாவற்றையும் ஜெகத்தோடைய திருஷ்டி எந்த டோட்டலிட்டியில் கேட்கும்போது பரமாத்மா அப்படிங்கிற வெஷ்டி சமஷ்டியோடைய வெறும் தோற்றம் உபாதி பேதகா தான் இருக்கிறது, வஸ்து அபேதகா. அப்போது கதாபி அதனால் என்ன ஆகிடுறது, கதாபி ந பிரம்ம சர்க்கயோகோ பேதகா. இந்த அறிவினால் என்ன ஆகிடுறது, சர்க்கயோகோ, சர்க்கஹான்னா ஜகத் இல்லையா. அப்போது பரமாத்மாக்கும் பிரம்மன் பரமாத்மாவுக்கும் இந்த உலகம் இந்த ஜகத்துக்கும் எந்த பேதமும் கிடையாது. எனக்கும் எப்படி சொல்கிற பாருங்க, எனக்கும் பிரம்மனுக்கும் எந்த பேதமும் கிடையாது, பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் எந்த பேதமும் கிடையாது. அதனால் A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. அப்போது ஜீவ பிரம்ம, ஜீவ ஈஸ்வர ஜகத், இந்த பேதம் முழுமையாக நீங்கியவன். புரியுறதா? அப்போது பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் எந்த பேதமும் கிடையாது. நாமரூப பேதத்தை வைத்து சொல்லாதே. வஸ்து பேதா ந பவதி. பிரம்ம ஜகத்து காரணம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பிரம்மன்னு சொன்னால் என்ன லட்சணம் பார்த்தோம்? ஜகத் காரணம். ஜகத் என்னது? காரியம் இல்லையா. அப்போ காரியமானது என்றைக்குமே காரணத்திற்கு வேறானது கிடையாது. மூக்குத்தியாக இருக்கட்டும், தங்க காசு மாலையாக இருக்கட்டும், தங்கத்திலேருந்து வேறானதா? நிச்சயமாக கிடையாது. கரெக்டா? அதனால் தத் அந்யத்வம் ஆரம்ப சப்தாதிபியா, பிரம்மசூத்திரத்துடைய வாக்கியம் என்னது? இந்த நாமரூபமானது, இந்த ஜெகத்தானது பிரம்மத்திற்கு அல்லது என்னிடத்திற்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது. எசென்சியலாக, சப்ஸ்டான்ஷியலாக எனக்கு வேறான ஒரு வஸ்து கிடையாது. இதி விஜானீதி. பிரக்ஞயோஹோ, பிரக்ஞயா யோஹோ. பிரக்ஞயோனா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சமத்தா உட்காந்து படிக்கிறதுனால, அறிவை அடையிறதுனால, குரு சாஸ்திர உபதேசத்தினால, அத்விதீய பிரம்ம ஜானேன ஏவ அகம் பிரம்ம அஸ்மி இது ஞான குரு வேதாந்த வாக்கிய உபதேசேன. அதனால் இந்த அறிவினால் கிடைத்தவன், இது முழுமையாக நிஷ்டை கொண்டவன், ச ஜீவன் முக்த ச இஷ்யதே, அவனே ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். அடுத்தது என்னது? 440. சாதுபிஃப் பூஜ்யமானோஸ்மின், சாதுபிஃப் பூஜ்யமானேஸ்மின் பீட்யமானேபி துர்ஜனைः சமபாவோ பவேத்யஸ்ய ச ஜீவன் முக்த இஷ்யதே. சரி, ஒரு கொஸ்டின் வரும். சரி, இந்த ஞானமெல்லாம் அடைஞ்சு இந்த விஸ்டம்லாம் கிடைச்ச பிறகு, இந்த அபேத ஞானம், மகா வாக்கியம், ஐக்கிய போதக ஞானம், என்ன நான் வேற இல்லை, பகவான் வேற இல்லை இல்லையா, இப்படியெல்லாம் ஞானத்திற்கு பிறகு என்ன 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 ஆகும்? என்ன எல்லோரும் என்ன பண்ணுவா, எப்படி பாப்பா, என்ன பேசுவா, இதெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானிக்கு எந்த க்யூரியாசிட்டி இருக்காது. இருந்தாலும் என்ன, அப்போ என்ன, எல்லோரும் ஸ்பெஷலாக வந்து அப்படியே கொண்டாடுவாளா, அப்படியே இது பண்ணுவாளா, ஒரு ஒளிவட்டம் பின்னாடி ரவுண்டாக வருமா? ஞானிக்கும் பிராரப்தம் உண்டு. என்ன பண்ணுவா? அந்த சங்கத்தில் தன்னுடைய சிஷ்யாக்கள், அந்த விஷயம் தெரிஞ்சவா இல்லையா, நேச்சுரலாக அந்த அறிவு இருக்கிறதுனால, அந்த அறிவினால் நிறைய பேர் பிரயோஜனப்படுறதுனால என்ன பண்ணுவா? நேச்சுரலாக பூஜிப்பா, ஸ்துதி பண்ணுவா, புகழ்வா. நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவா. அது என்னது? நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது. வா, வண்டர்ஃபுல். அப்படி சொல்லுங்க, நேம் அண்ட் ஃபேம் சொல்லுங்க, நான் எப்படி இந்த ஞானத்தில் வரேன் பாருங்க. அப்படி இல்லை, பாண்டித்யத்தை வச்சு இதை நேம் அண்ட் ஃபேம் இல்லை. புரியுறதா? நேச்சுரலாக என்ன, அன்கண்டிஷனல் இன்ஃபைனைட் லவ், இன்ஃபைனைட் கம்பேஷன் இருக்கிறது. புரியுறதா? ஓகே. ப்ளஸ் ஞானிக்கு வந்து இதனால் எனக்கு இது நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது அப்படின்னு எந்த எண்ணமும் நேச்சுரலாக இருக்காது. ஏன் 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 பூரணஹா அகம், இதனால் எனக்கு இது அப்படிங்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டார்.
இதம் நோ பவேத், இதம் தத் அந்யக்கு நோ பவேத், எனக்கு வேறாக ஒன்று இல்லைன்னு சொல்லியாச்சு. புரியுறதா? அப்போது கனெக்ட் பண்ண முடியறதா? அதே போல் இந்த விஷயம் தெரியாதவா என்ன பண்ணுவா? இந்த விஷயம் தெரியாதவா என்ன பண்ணுவா? ஒரு சன்னியாசியை வச்சு தப்பு தப்பாக பாட்டுலாம் ஷூட்டிங் எடுப்பா. யாரெல்லாம் திருத்தனம் பண்ணுறானோ எல்லாரையும் காஷாய வஸ்திரத்தை போட்டு ஏமாத்துறது. இதெல்லாம் டெலிபரேட்டாக பண்ணப்பட்ட விஷயம். சரி, அது எது சைட் டாபிக் போயிடும். அதுபோல் சில பேர் இருப்பா, துர்ஜனகின்னு சொல்கிறாரு பாருங்கள். துர்ஜனகி அப்படின்னா வெறும்னா எனக்கு என்ன, வாட் இஸ் இன் ஃபார் மீ, எனக்கு என்ன லாபம், அங்கே போகிறதுனால அதை பண்ணுறதுனால எனக்கு என்னடா, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கக்கூடியவாலாம் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ரிலீஜியஸ் கூட இல்லை, மெட்டீரியல் பீப்புள். எனக்கு என்ன அப்படின்னு வச்சிருக்கக்கூடியவெல்லாம் என்ன அர்த்தம்? மெட்டீரியல். தனக்கு, உடம்புக்கு, புலனுக்கு ஏதாவது ஹிதமாக, மனசுக்கு ஹிதமாக இருந்ததுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் பீப்புள் ஞானியை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ? கரெக்டா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கரெக்டா? அதுபோல் இன்னும் எல்லா விதமான ஜனங்களை விவகாரத்தில் இருக்கிற மட்டும் எதிர்கொள்ள வேண்டும். அது எதனால் டிசைட் பண்ணப்படுகிறது? பிராரப்த கர்மா. பிராரப்தத்தினால எப்படிப்பட்ட நிகழ்வு வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த ஜீவன் முக்த ஆனவன் சாதுபிகி பூஜ்யமானஹ இல்லையா? இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் ஓரளவுக்கு மெச்சூர்டு பீப்புள் இந்த விஷயத்தை புரிஞ்சவாலாம் ஞானியை பூஜிப்பால், தூக்கி வச்சு தாங்குவார்கள். அதே போல் துர்ஜனை எல்லாம் தெரியாமல் வெறும்ன அர்த்த காமத்தில் இருக்கக்கூடியவா என்ன பண்ணுவா? பீட்யமானேபி. பீட்யமானேபின்னா என்ன பண்ணுவா? ஏதாவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்பா. சும்மா உக்காந்துருக்கு பாரு, சும்மா வந்து ஏதோ சப்ஜெக்டை கிளாஸ் எடுத்துன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டுருக்கு பாரு, இதனால் என்ன பிரயோஜனம்? டைம் வேஸ்ட்டு. இது 4 பேருக்கு ஏதாவது போய் நல்லது செய்யலாம், இப்படி பேசுகிறவெல்லாம் இருக்கா. இது மாதிரி வச்சு ஏன் பண்ணக்கூடாது நீங்கள்? இது வேற. அப்போது பிராரப்தத்திற்கு ஏற்ற மாதிரி கிரிட்டிசிசமும் கிடைக்கும், அப்ரிசியேஷனும் கிடைக்கும். சில பேர் பீட்டாதிபதியாக இருப்பா. அது தமிழில் எழுதினோன்னா பீடாதிபதினு சில பேர் படிக்க இது சான்ஸ் இருக்குது. பீட்டாதிபதி ஆயிட்டான்னா 1008 பிரச்சனை வரும். அதனால தான் அது பீடாதிபதினு டிரான்ஸ்லேட் பண்ணலாமோன்னு தெரியல. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான சிச்சுவேஷன் அமையிறது. சாதுபிகி பூஜ்யமானஹ துர்ஜனைகி பீட்யமானஹ அபி. எப்படிப்பட்ட பூஜ்யக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் இல்லை தாழ்த்தரக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் சமபாவஹா பவேத். ஞானி எப்படி இருப்பான்? நல்ல எல்லாரும் பூஜை பண்ணும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு குதூகலமும் இல்லாமல், 4 பேர் நல்லா ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணினா, ஏதாவது பேசினா அப்படின்னா என்ன போய் இப்படி சொல்லிட்டான் பாரு அப்படிங்கிற துயரமும் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர். என்ன சொரணே கிடையாதா? அப்போ இங்கே சமபாவகா பவேத்தன என்ன அர்த்தம்? என்ன எப்படி யார் சொல்ல முடியும் இல்லையா? ஆத்மா அகம், எல்லாமே இதயமாத்மா அகம், எல்லாமே என்ன தவிர வேற இல்லைன்னா சொல்வதும் சொல்லப்பட்ட வார்த்தையும் சொல்லுகின்றவன் சொல்லப்பட்டவன் எல்லாமே என்ன தவிர வேறு கிடையாது. அது மட்டும் இல்லை, என்ன மூக்குத்தி உடைவதனால், தங்க காசு மாலை உடைவதனால் தங்கம் பாதிக்குமோ? கண்டிப்பாக பாதிக்காது. அப்போது வஸ்து ஏகம் அசங்கஹா, எதனாலையும் பாதிக்கப்படாமல் நேச்சுரலாக ஞான நிஷ்ட அந்த அறிவினால சமபாவஹா பவேத். அப்படி சமபாவம் இல்லையா? சமபாவஹா சர்வ பிரம்மபாவஹா இது அர்த்தா. இருப்பது பிரம்மன் மட்டுமே. சமத்வபாவஹா. இப்போ கர்மயோகத்திலையும் நீங்கள் சமத்துவம் யோக உச்சதேகே அப்படின்னு கொஷின் சில பேருக்கு வந்திருக்கும். வரலைனாலும் நம்ம அதை எழுப்பி அதை இது பண்ணிடலாம். கர்மயோகி யாரு? கர்மயோகி யாரா? எல்லாவற்றையும் ஈஸ்வர பிரசாதமாக கருதக்கூடியவன், அந்த பாவத்தில் இருக்கக்கூடியவன். ஆனால் அஜ்ஞானம் உடையவன். டெலிபரேட்டாக இன்வோக் பண்ணி இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு, இதுவும் ஈஸ்வர பிரசாதமே. அப்போது ஈஸ்வர ஜீவ பேத அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவன் கர்மயோகி.
அவன் டெலிபரேட்டாக இன்வோக் பண்ணி சமத்துவ பாவத்தை அபியாசம் பண்ணுகிறான். ஆபேட்சிக சமத்துவம். ஞானி எப்படிப்பட்டவன்? இந்த சமத்துவம் சர்வ ஆத்மபாவா, அத்தியந்த சமத்துவம், நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக இந்த சமத்துவ பாவம் இருக்கிறது. சமத்துவ நிஷ்டா. அவன் சமத்துவ அபியாசா, இவன் சமத்துவ நிஷ்டா. புரியுறதா? அப்படிப்பட்டவன். அப்போ எது நிகழ்ந்தாலும் எனக்கு எதுவும் நிகழ முடியாது. ஏன்? அகம் பூரணா அத்வைதா சாந்தா சிவா. சாதுபிகி. சாதுபிகினா யார்? இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் நான் மெட்டீரியல் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புளோ, அவர் ஞானிகளை பூஜித்தாலும் இல்லை இதற்கு ஆப்போசிட்டாக மெட்டீரியல் பீப்புள் அவர்களை பீடித்தாலும் சமபாவா, ஒரே நிலையில் தன்னுடைய ஆத்மஸ்வரூப நிலையில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா அந்த நிலையில் இருக்கக்கூடியவன் ஞானி. அதுவே ஜீவன் முக்த லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபர்தராக என்ன சொல்கிறது? அடுத்த ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்க டைம் இல்லை, அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.